Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம கோதுமை அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வெல்லமும் கோதுமையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு வகை இனிப்பு தோசைங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்தலாம். நான் இங்க வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அந்த கோதுமை மாவுல கலந்துக்கோங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் தோசை கிறிஸ்பி ஆகிறதுக்கு. அரிசி மாவு வந்து நம்மளுடைய ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட கலந்துக்கலாம், இல்லது தனி கோதுமை மாவுல கூட செய்யலாங்க. இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2-3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கிறேன். இது 3 தான் கட்டாயம் இந்த தோசைக்கு தேவையான பொருட்கள்ங்க. இது போக நான் இன்னும் கொஞ்சம் பொருட்கள் எடுத்துருக்கிறேன். இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. அவை எதெல்லாம்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக நட்ஸு, கொஞ்சம் முந்திரி பருப்பையும் காஞ்சி திராட்சையும் எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பை 1-2 தட்டி வச்சிருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, சுடுறதுக்கு தேவையான அளவு நெய். இப்போ நம்ம வந்து வெல்லத்தை கொஞ்சம் வெந்நீர் விட்டு, சூடான வெந்நீர் விட்டு கரைச்சிக்கலாம். இது அடுப்பில் வச்சு கரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சூடான தண்ணி சேர்த்து வெல்லத்தை அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூளும் சிறிதளவு உப்பும் நம்ம மாவில் கலந்துடலாம். முதல்ல இதில் நம்ம வெல்லத்தை கரைச்சி சேர்த்துக்கலாங்க. வெல்லத்துக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் வெல்லம் கோதுமை தோசைக்கு இன்னும் அதிக டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு. நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி மாவில் சேர்த்துடலாம். இப்போ மாவை நல்லா கரைச்சிக்கலாம். இந்த தண்ணி மட்டும் பத்தாதுங்க, தேவையான அளவு அடிஷ்னலாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து தோசை மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி, தின்னாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. தோசை மாவு அளவு கட்டியாக வேண்டாம், மெதுவாக கட்டி இல்லாமல் மாவை கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு பதமாக இருக்கணும் மாவு. ரொம்ப கட்டியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவல், நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதுக்கு போதுங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் ரொம்ப வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த நெய் விட்டு வறுத்தெல்லாம் போட வேண்டாம், அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா தட்டி போடுங்க, அப்போ தான் தோசை ஃபுல்லாக அங்கங்கே இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு சுட்டு எடுக்கிறது தாங்க வேலை. கொஞ்சமாக நெய் அல்லது நல்லெண்ணெய் தடவிக்கோங்க, அதான் நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு தேவையான சைஸில் தோசை விட்டுக்கோங்க. வழக்கமாக தனி கோதுமையில் நம்ம செய்கிற தோசை வந்து அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்காது. ஏன்னா அது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், இல்லை அதிக அளவு எண்ணெய் விட்டால் தான் அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இனிப்பு தோசை அப்படிங்கிறதுனால வந்து நார்மலாகவே கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அத்தோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் அரிசி மாவு கலந்துருக்கிறதுனால நல்ல ஓரங்களில் முருகலாக இருக்கும். இது ஒரு பக்கம் வெந்தாக்கில் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இது சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். இதில் நம்ம நட்ஸ் அங்கங்கே உடச்சி போட்டிருக்கிறதுனால நமக்கு ஒவ்வொரு வாயிலையுமே வந்து அந்த நட்ஸ் வர்ற மாதிரி இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும். இது தனி கோதுமை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சத்து நிறைஞ்சதாக இருக்கும். இதில் மைதா எதுவுமே நம்ம கலந்துக்கல, சோடாப்பு எதுவுமே நம்ம சேர்க்கல. அதனால குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இது வெல்லமும் கோதுமையும் கலந்து உங்களுக்கு வந்து ஒரு பொன்னிறத்தில் வருங்க இந்த ஆப்பம். அதனால குழந்தைங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இன்னும் கூட நீங்கள் லேசாக பெருசாக கூட விட்டுக்கலாம். நல்ல முருகலாக ஒரு பக்கம் வெந்தாக்கில் நம்ம திருப்பி போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இதோட கலரே உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கோதுமை அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.